வணக்கம் டியூட். இன்றைக்கி குவிக் சில்லி சிக்கன் வித் லெஸ் ஆயில் பார்க்க போகிறோம். ஆயில் வச்சு கொஞ்சம் எள் போட்டாச்சு. எள் கொஞ்சம் வெடிக்கும்போது அடுத்ததாக சாப்ட் ஜிஞ்சர் போடுறோம். ஜிஞ்சரும் கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா சாப்ட் கார்லிக் போட போகிறோம். கொஞ்சமாக சாப்ட் கார்லிக் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையுமே கொஞ்சம் குக் பண்ணணும். லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். லைட்டாக ஆனதுக்கப்புறமா லைட்டாக அப்படி கிண்டி விட்டுருங்க. இப்போது டைஸ்டு ஆனியன் போட போகிறோம். ஆனியனை பெருசாக கட் பண்ணி தான் போடணும். நல்லா பெருசாக கட் பண்ணி பிரிச்சுட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா குக் ஆகும். ரொம்ப சாஃப்டாக வேணாம். இப்போது டைஸ்டு கேப்சிகம் போடுறோம். கேப்சிகம் ஆனியன் ரெண்டுமே ஓரளவு குக் ஆனால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ப்ரீ குக்டு சிக்கன் ஷாலோ ஃப்ரை பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸ் சால்ட் ஆட் பண்ண சிக்கன் நம்ம போட்டிருக்கோம். இதை டீப் ஃப்ரை பண்ணலை, அதனால் ரொம்ப லெஸ் ஆயில் தான் இதுக்கு தேவைப்படும். ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் இதையும் போட்டு நல்லா பெரட்டுறோம். நம்ம நல்லா பெரட்டும் போது அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும் இன்னும் கொஞ்சம் இந்த சிக்கன்லாம் வந்து. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சுகர் போடுறோம். ஃபஸ்ட்டு சுகர், அதுக்கப்புறம் சால்ட். ஸோ சுகர் அண்ட் சால்ட் தேவையானபடி போட்டுக்கோங்க. சால்ட் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடிப்பிடிக்கும், அந்த சுகர் போட்டிருக்கனால ஸ்டிக்கினஸ் வரும், அதனால் கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ணுறோம். இதை பண்ணிவிட்டு இப்போ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 வாசி சோயா சாஸ் எடுத்துக்கணும். 1/4 பங்கு சோயா சாஸுக்கு 1 பங்கு கெச்சப், அதாவது டொமேட்டோ சாஸ். இது ரெண்டும் இந்த ப்ரொப்போர்ஷனில் தான் ஆட் பண்ணுறோம். அதிகமாக சோயா சாஸ் வேண்டாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போது கேஸை கம்மி பண்ணிவிட்டு குக் பண்ணுறோம். நல்லா பரட்டி விடுங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த சிக்கன் எல்லாம் அப்படியே ஹார்டாகும், பர்ஸ்ட் ஆகும், டக்குன்னு சவுண்ட் வரும் நல்லா. அந்த மாதிரி ஆகிறதுக்கு அப்புறம் சில்லி சிக்கன் ரெடி.